நம்ம மனசு வருத்தம் கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம யாருக்கிட்டேயும் சொல்கிறது அவ்வளோ நல்லதில்லை. என்னென்ன அன்பானவர்களாக இருந்தால் நம்ம மேலே அவன்னா அவள் உடஞ்சி போயிடுவாள். இல்லை கோபமானவாக இருந்தாக்கா அவன் திருப்பி நம்மளை கோச்சுண்டுவா. இல்லை வெறுப்பில் மூழ்கி இருந்தவளாக இருந்தானாக்கா நீ தான் கஷ்டப்பட, நான் எதனா பெஸ்ட்டாக கீழ்ச்சிட்டேன், நான் பட்ட கஷ்டத்தை விட அப்படின்னு நம்மளை வெறுப்பேற்றி விட்டுருவா. இன்னும் ஒரு சில பேர் இருக்கா, அவள் என்ன பண்ணுவா, விளையாட்டுத்தனமா நம்மளோட கஷ்டத்தை எல்லார்கிட்டையும் போய் புலம்பி அதில் ஒரு சந்தோஷம்னு இல்லாட்டாலும் என்னமோ அவளுக்கு பேசுறது ஒரு பேச்சு மாதிரி அதை யூஸ் பண்ணுறவாளும் உண்டு. அப்படி இருக்கும்பொழுது எதிர்பாராத நேரத்தை எதிர்பாராத விதத்தில் நம்ம ஏதோ அலுப்பில் செழிப்பில் சொல்லின்ற கஷ்டம் வந்து பப்ளிசிட்டி ஆகிச்சு, நமக்கு மானம் போகிறாப்புல இருக்கும். அதனால் நம்ம கஷ்டங்களை யார்ட்டையுமே சொல்லக்கூடாதான்னு அர்த்தம் இல்லை. நம்ம கஷ்டங்களை சொல்லிக்கிறதுக்கு அந்த பரம்பொருள் இருக்கார். சுவாமி சன்னதியில் நின்றுட்டு நம்மளுடைய கஷ்டங்கள் என்னவோ அது எல்லாத்தையும் யாரும் இல்லாத சமயத்தில் மனசு விட்டு சொல்லலாம். அல்லது ஒரு பேப்பரில் எழுதி சுவாமி சன்னதியில் வச்சுட்டு அப்புறம் கிழிச்சு போடணும். யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. அந்த ஒருவனுக்கு தெரிஞ்சால் போதும், அவர் சரிப்படுத்துவார். அந்த நம்பிக்கையோடு நம்ம வாழணும். நம்ம மனசுலையும் போட்டு வருத்திக்கக்கூடாது. கஷ்டத்தெல்லாம் நம்ம கஷ்டம் தானே நம்ம மனசில் போட்டு வருத்திண்டா நம்மளுக்கும் நோய் வந்துடும். அதனால் கஷ்டங்கள் நமக்கு வேண்டாம். எல்லா பாரத்தையும் சுமக்கிறதுக்கு அந்த பரம்பொருள் இருக்குது. அந்த நம்பிக்கையோடு வாழணும், சந்தோஷமாகவே இருப்போம்.